இது வந்து கறி 300 கிராம் சிக்கன். இது வந்து தேங்காய் வந்து ஒரு 3 பத்தையும் ஒரு 2 வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி, ஆனால் ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து புதினா, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இது பேர் வந்து சிக்கன். வெங்காயத்தை நல்லா இது கிண்டிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இதையும் நல்லா இது பண்ணிட்டேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் என்ன 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து வறுத்த மிளகு ஜீரகம் மசாலா தூள் அது இருக்கும். இது வந்துட்டு இந்த சிக்கனை இதில் போடணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்று, 2 ஸ்பூன் பத்தலை, 2 கரண்டி ஒரு மசாலாவெல்லாம் சேர்ற மாதிரி இது பண்ணலாம். தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் அரைச்சி வச்சது. இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடியை வந்து கடையில் வாங்குறதுல அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் போட்டு இது வந்து இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை உப்பு போட்டுக்கிட்டு இது எடுத்தாலும் எனக்கு வந்தது வச்சுக்கிறேன். இந்த கிழங்கு வந்து நான் இதை வந்து சீவி அரிஞ்சு இதோட போட போகிறேன். இந்த கிழங்கையும் அந்த கறி குழம்புல போட்டு கறி குழம்பு இந்த கிழங்கை இதில் போடணும். இந்த மாதிரி அரிஞ்சிட்டு இதோடு போட்டு கரெக்டாக தண்ணி ஒரு 3 விசில் வச்சா போதும். மூடி நல்லா கிழங்கு போட்டு நல்லா கறி குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள்.